வணக்கம் வியூவர்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். நான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன்னா இதில் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டு வதக்கி விட்டு தக்காளி, கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன். வெங்காயம், பூண்டு, சோம்பு, மிளகு, தக்காளி கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு தூள் போட்டிருக்கிறேன். குழம்பு தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு இப்போ நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இது நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதில் பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். வாசனை போடாது நல்லா வதக்கிட்டு இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கோழி குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மசாலா போட்டு நல்லா உங்களுக்கு என்ன மசாலா நீங்கள் தாளிப்புக்கு என்ன போட்டியலோ நான் அதில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பவுடர், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், மஞ்சத்தூள், இந்த மசாலாலாம் நான் போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிலாம் நல்லா திக்காகவே கிடச்சிருக்குது. தேங்காயை அரைச்சி ஊற்ற தேவையில்லை. நான் ஆல்ரெடி இதில் சோம்பு, மிளகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நான் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம அது செய்ய தேவையில்லை. நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் தாளிக்கும்போது நல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க வியூவர்ஸ். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு உங்களுக்கு இந்த செட்டிநாடு ஸ்டைலில் நான் வச்சுருக்கிறேன். செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா இங்கே மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் வைப்பாங்க. அப்போ இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இறக்கையில் கூட ஒரு சில்லு தேங்காய் கசகசா அரைச்சி ஊற்றலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இறக்கையில் ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் கூட இறக்கலாம். நான் தேங்காய் எனக்கு பிடிக்காததுனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சாதாரண அந்த வெங்காயம் தக்காளியிலேயே அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன் வியூவர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.